இப்ராஹிம் ட்ரையோரே ஆப்பிரிக்க நாடுகள் தற்பொழுது அதிகம் உச்சரித்துக் கொண்டிருக்கும் பெயர். Good evening, my brothers, my sisters, my elders. இப்படி ஒரு தலைவன் தங்களுக்கு கிடைக்க மாட்டானா என்று வறுமைக்குள்ளும் ஊழலுக்குள்ளும் பிடியுண்டிருக்கும் நாடுகள் பலவற்றை ஏங்க வைத்துள்ள பெயர். I am Ibrahim Traoré, President of Burkina Faso. யார் இந்த இப்ராஹிம் ட்ரையோரே? ரஷ்ய அதிபர் புட்டின் சிறப்பு விருந்தினராக அழைக்கும் அளவிற்கு இவர் முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணம் என்ன? மேற்கத்திய நாடுகளின் சுரண்டலாலும் சொந்த நாட்டு அரசியல்வாதிகளின் ஊழலாலும் வன்முறையாட்டம் போட்ட தீவிரவாதிகளாலும் உருக்குலைந்து போன ஒரு மேற்கு ஆப்பிரிக்க நாடுதான் புர்கினோ ஃபாசோ. இந்த நாட்டு மக்கள் தங்களை காப்பதற்கு வந்த இரட்சகன் என்றே இப்ராஹிம் ட்ரையோரேவை நினைக்கின்றனர். புர்கினோ ஃபாசோ இராணுவத்தில் கேப்டனாக பதவி வகித்தவர்தான் இந்த இப்ராஹிம் ட்ரையோரே. ஏற்கனவே அதிபராக இருந்த இராணுவ தளபதியான டாமிஃபா என்பவரை தனது ஆதரவாளர்கள் உதவியுடன் அகற்றிவிட்டு புர்கினோ ஃபாசோவின் அதிபரானார் இப்ராஹிம் ட்ரையோரே. 37 வயது மட்டுமேயான இளைஞரான இவர் அதிபரான நாள் முதலாய் ஆற்றி வரும் அதிவேக அரும்பணிகளால் புர்கினோ ஃபாசோ ஒளிரத் துவங்கிவிட்டது. புவியியல் பட்டதாரியான இவர் எமது நாட்டு இயற்கை வளங்கள் இனி எமக்கே சொந்தம், சுத்திகரிக்கப்படாத எங்கள் தங்கத்தை சுரங்கங்களில் இருந்து தோண்டி எடுத்துச் செல்வதற்கு இனி எந்த நாட்டிற்கும் அனுமதியில்லை என்று தடை விதித்தார். புர்கினோ ஃபாசோவிலேயே தங்க கட்டிகளை உருவாக்கும் தொழிற்கூடங்கள், இயற்கை ஆற்றலால் எரிசக்தி, அதிவேக ரயில் திட்டம், இலவச கல்வி, இலவச மருத்துவம், உள்நாட்டு மக்களுக்கே பணிகளில் முன்னுரிமை, அமைச்சர்களின் சம்பளத்தில் 30 விழுக்காடு குறைப்பு, 50 விழுக்காடு சம்பளம், அரசு ஊழியர்களுக்கு அதிகரிப்பு, விமான நிலையங்களை நவீனப்படுத்தல், இயற்கை வேளாண் திட்டங்கள் என்று புர்கினோ ஃபாசோவை சிறப்பாக சீரமைக்க ஆரம்பித்தார். விளைவு சிதிலமடைந்த பள்ளிக்கூடங்கள் சிறப்புற ஆரம்பித்தன. மேற்கத்திய நாடுகளில் கையேந்தி நின்ற நிலை மாறி முதலீடு செய்வதற்கு பிற நாடுகள் தொடர்பு கொள்ள ஆரம்பித்தன. 3 ஆண்டுகளுக்குள் சுமார் 30 விழுக்காடு வளர்ச்சியை தொட்டுவிடும் நிலைக்கு வந்துவிட்ட புர்கினோ ஃபாசோவை பார்த்து உலக நாடுகள் வியந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் கீழடி நாகரிகர்களின் மேலான வாரிசுகள் அட்டை கத்தி வீரர்களை ஆபத்பாந்தவன்களாக நினைத்து கட்டவுட்டுகளுக்கு பால்வார்த்து கொண்டிருக்கின்றன. புதிய திரைப்படத்தினை முதல் காட்சியிலேயே பார்ப்பதுதான் புறப்படுத்ததின் பெரும் நோக்கம் என நினைத்து கொண்டிருக்கின்றன. சங்கம் வைத்து மொழி வளர்த்த தரணி புகழ் பாண்டியனின் மரபு வழியினர், இமய வரம்பனின் வழித்தோன்றல்கள், ஈழமும் கொண்டானின் வீர இளவல்கள் நடிக தரிசனத்திற்கு பெரும் கூட்டமாய் கூடி அரும் உயிர்களை தொலைத்துக் கொண்டிருக்கின்றன.